13 தீவிரவாதிகளை சிஸ்தான் மற்றும் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் IRGC மற்றும் அவர்களுடைய போலீஸ் படைகள் ஒன்றிணைந்து சுட்டு தள்ளியிருக்காங்க. ஹமாஸ் அப்படிங்கிறவங்களை காசாவில் வச்சு இதுவரைக்குமே மொத்தமாக இஸ்ரேலால் அகற்ற முடியல. 1967ஆம் ஆண்டு காசாவை விட்டு வெளியிறங்கி, ஏன் இஸ்ரேலை விட்டு வெளியிறங்கி, ராணுவத்தை விட்டு வெளியிறங்கி பல நாடுகளுக்கு தப்பிச் செல்ற நிலைமைகள் இஸ்ரேல் ராணுவத்தில் உருவாகி இருக்கிறதன் காரணத்தாலே காசாவில் இருக்கிறது பத்திரிகையாளர்கள் அல்ல, அவங்க வெறுமனே ஒரு மேலங்கி அணிந்த தீவிரவாதிகள். ரோட்டால போறவன் பாறவன் எல்லாருமே, கண்ணில் படுறவன் எல்லாரையுமே பிடிச்சு கொண்டு வந்து ராணுவ பயிற்சி, அதுலேயுமே அரைகுறையான ராணுவ பயிற்சி கொடுத்து ஹவுத்திகள் செங்கடலை விட்டும் மத்திய தரை கடலை மந்திப்ப ஹிஸ்புல்லாக்களை நாம் எந்த காரணம் கொண்டும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் தாக்கக்கூடாது. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். உலக அரசியல்ல என்னென்ன நடந்து கொண்டிருக்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் இப்போ நாம டெய்லி அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலிக்குள்ள போகலாம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6 ஊடகவியலாளர்கள் நாசர் மருத்துவமனையில் கொல்லப்பட்டிருந்தாங்க. கொல்லப்பட்டவங்களுடைய விடயம் சம்பந்தமாக இன்னைக்கு இஸ்ரேலினுடைய அரசாங்க செய்தி தொடர்பாளர் சில விடயங்களை கூறியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, உலகம் முழுவதிலே இருக்கிற பத்திரிகையாளர்களை நாங்க கடுமையா மதிக்கமானா காசாவில் இருக்கிறது பத்திரிகையாளர்கள் அல்ல, அவங்க வெறுமனே ஒரு மேலங்கி அணிந்த தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிக்காங்க. அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இனிமேல் காசாவில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம பத்திரிகையாளர்களுக்கு நாங்க அடிப்போம். ஏன்னு சொன்னா நீங்க அங்க நடக்கிற விஷயங்களை வெளி உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கீங்க. சோ இது எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இனப்படுகொலை செஞ்சாலும் அதுல ஒரு 50% வெளியே கொண்டு வரதுக்கு பத்திரிகையாளர்கள் முக்கியமானவங்களா இருந்து கொண்டிருக்காங்க. ஆக அவங்களை அடக்கிறதுக்குரிய வேலைகளை இஸ்ரேல் மேக்சிமம் செஞ்சு கொண்டிருக்காங்க. பத்திரிகையாளர்களின் வாய்களை மூட முடியாம இருந்துச்சு. இப்ப பத்திரிகையாளர்கள் ஆக்கள் தேடி தேடி படிச்சு கொண்டிருக்காங்க. தொடர்ச்சியா நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஆர்மி இவ்வாறான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது காசாவினுடைய காசா நகரத்தில் இருக்கிற புகைப்படம். இந்தந்த பிரதேசங்கள் இருக்கிற மக்களை வெளியேற்ற சொல்றாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், யுத்தம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து காசாவினுடைய மக்கள் தெற்கு காசாவில் இருந்து வடக்கு காசா, வடக்கு காசாவில் இருந்து தெற்கு காசா, தெற்கு காசாவில் இருந்து மத்திய காசா அப்படின்னு சொல்லி மாறி 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 இடம் பெயர்ந்து கொண்டே இருக்காங்க. நிலையான ஒரு இருப்பிடம் இல்லை, நிலையான உணவில்லை. கஷ்டத்தின் உச்சத்துல இன்னைக்கு அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்காங்க. மீண்டும் இவ்வாறான அறிவித்தல், அதாவது காசா நகரத்தில் இருக்கிற பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தெற்கு காசாவுக்கு போக மறுத்ததாலே, பெரும்பான்மையான மக்கள் போகாம இருந்ததன் காரணத்தாலே இஸ்ரேலினுடைய ஆர்மி மீண்டும் ஒரு அறிக்கை ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்குரிய மனிதாபிமான உணவுப் பொருட்கள், நிவாரண பொருட்கள் தெற்கு காசா பிரதேசத்துல தான் இருக்கு, அதை நாங்கள் உங்களுக்கு இலகுவாக வழங்குவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்குரிய கூடாரங்களை எங்களுடைய ராணுவங்களை செஞ்சு தரும். ஆக தெற்கு காசா பிரதேசத்துக்கு நீங்க போங்க அப்படி சொல்லி இஸ்ரேலினுடைய ராணுவம் மீண்டும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காசா நகரத்தை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல். அதுக்குரிய முயற்சிகளை தான் இப்ப இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில மொத்த காசாவுமே காசாவில் இருக்கிற காசா நகரத்தை மொத்தமாக நாங்க கைப்பற்ற போறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே வெளியரங்க சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய காசா நகரத்தை மொத்தமாக கைப்பற்ற திட்டத்துல ஒரு முதற்படியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சர்வதேச யுத்த ஆய்வியலாளர்கள் கருத்துக்களை முன் வச்சு கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த வெளியேற்றம் சம்பந்தமாக ஜெருசலத்தில் இருக்கிற லத்தீன் மற்றும் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் பாதிரியார்கள் கூட்டறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பாதிரியார்கள் ஜெருசலத்தில் இருக்கிற கத்தோலிக்க மத தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, காசாவை பொறுத்த வரைக்கும் தேவாலயங்கள் பல இருக்கு. அதுலேயுமே முக்கியமான தேவாலயங்களாக இருக்கிற ஃபோர்ஃபைரியஸ் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம், இந்த 2 தேவாலயத்திலையுமே இப்ப பெண்கள், வயோதிபர்கள், குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டவங்க, ஊனமுற்றவங்க, இப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த தேவாலயங்களை இப்ப தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்த தேவாலயத்தில் இருக்கிறவங்களை வெளியிறக்க கூடாது அப்படின்னுதான் மேற்குறிப்பிட்ட இந்த கத்தோலிக்க சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த தேவாலயங்கள் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களால. அது மட்டும் இல்லாம கடந்த 2025 ஜூலை 17ஆம் தேதியும் கூட இந்த 2 தேவாலயங்கள்லையுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் செஞ்சிருக்கு. எந்த ஒரு அடிப்படையிலையும் எந்த ஒரு யுத்த சூழ்நிலையிலையும் மதஸ்தலங்களை தாக்குதல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மனிதாபிமான சட்டமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிற நேரங்களில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக அவற்றை மீறிக்கொண்டு வர சந்தர்ப்பங்களில் ஜெருசலத்தில் இருக்கிற கத்தோலிக்க நிறுவனங்கள் ஒன்றிணைந்து
ஒன்றிணைந்து இவ்வாறான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறதானது காசா மக்களுக்கு ஒரு தஞ்சமடையும் இடத்தை கொடுத்திருக்கி அப்படி என்று இதை நாம கருத்தில் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மேற்கு கரை பிரதேசங்களை தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. அதாவது இந்த இடங்கள்ல ஹமாஸ் இருக்கலாம், ஆக அந்த இடங்கள்ல ஹமாஸினுடைய தொடர்புகள் இருக்கலாம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் பல இடங்களை சுற்றி வளைக்கிற வேலையை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வெஸ்ட் பேங்கினுடைய ரமல்லாவுக்கு அடுத்ததாக இருக்கிற மிக முக்கியமான பகுதியான நப்லஸ் பிரதேசத்தில் இன்னைக்கு 9 மணி நேரங்களுக்கு மேலாக சோதனை நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நிறைய வீடுகளை சோதனை செஞ்சிருக்காங்க, வீடுகளில் இருந்தவங்களை வெளியேற்றி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தையோட கண்ணை கட்டி கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் எல்லாம் இன்றைக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசினதன் காரணத்தால 80 பேருக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் மூச்சு திணறல்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவில் நடந்து கொண்டு வர யுத்த சூழ்நிலையில ஹமாஸ் அப்படிங்கிறவங்களை வந்து காசாவில் வச்சு இதுவரைக்குமே மொத்தமாக இஸ்ரேலால் அகற்ற முடியல. 1967 ஆண்டு, மீண்டும் சொல்றேன், 1967 ஆண்டு 6 டே war, 6 நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட மொத்த அரபுலகத்தையும் அடிபணிய வச்ச இஸ்ரேலால இன்னைக்கு 2 வருடங்கள் கடக்கின்ற நிலைமையிலையும் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு சிறு குழுவை அவர்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய தோல்வியாக ராணுவ ரீதியாக கருதப்பட்டு கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் இஸ்ரேலினுடைய ராணுவம் காசாவுக்குள்ள போறவங்க வந்து காசாவில் தொடர்ச்சியாக நிலைக்க முடியாம பலர் இன்னைக்கு காசாவை விட்டு வெளியிறங்கி, ஏன் இஸ்ரேலை விட்டு வெளியிறங்கி, ராணுவத்தை விட்டு வெளியிறங்கி பல நாடுகளுக்கு தப்பி செல்ற நிலைமைகள் இஸ்ரேல் ராணுவத்தில் உருவாகி இருக்கிறதன் காரணத்தாலே இப்ப வந்து இஸ்ரேலினுடைய ராணுவம் என்ன செய்யறாங்களாம் அப்படின்னு சொன்னா ரிசர்வ் படைகள் இருக்குதானே, அதாவது ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு போட்டு வேற வேற வேலைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு வந்து 50% ராணுவ பயிற்சி அளிச்சு மெர்கவா டேங்குகளை அவங்களோட கையில கொடுத்திருக்காங்க. குறிப்பாக கவச படைகளை ட்ரெயின் பண்ணி மெர்கவா டேங்குகளை கொடுத்திருக்காங்க. எப்படி ட்ரெயின் பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னா வெறுமனே 50%, அதாவது நம்ம பாசியில் செல்றா ரோட்டால போறவன் வரவன் எல்லாருமே கண்ணில் படுறவன் எல்லாரையுமே பிடிச்சு கொண்டு வந்து ராணுவ பயிற்சி, அதுலேயுமே அரைகுறையான ராணுவ பயிற்சி கொடுத்து 3ஆம் தலைமுறைக்கான மெர்கவா டேங்குகளை தான் இந்த ரிசர்வ் படைகளுக்கு அவங்க கொடுத்து காசாவுக்குள்ள இப்ப அனுப்ப போறாங்க. அப்படிங்கிறது எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா காசாவுல போராடுவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் பற்றாக்குறை நிலவி கொண்டிருக்கு. ராணுவ வீரர்கள் காசாவுக்குள்ள போராடுவதற்கான ஈடுபாட்டையும் நம்பிக்கையையும் இழந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தியாக காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜெர்மனியினுடைய கப்பல் நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களினுடைய மரைன் ஃபோரம் ஆன்லைன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு யமன்ல இருந்து சில செய்திகள் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா அவங்களை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுடனான எந்த ஒரு வணிகத்தையும் உங்களுடைய நிறுவனம் நிறுத்தணும். எங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிற வந்து செங்கடல்ல மட்டும்தான் இவ்வளவு காலமாக இருந்துச்சு, கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல். ஆனா இனி செங்கடலை தாண்டியும் எங்களுடைய தாக்குதல் இருக்கலாம். ஆக உங்களுடைய நிறுவனங்கள் இஸ்ரேலுடனான வணிக தொடர்புகளை முற்றாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பல எச்சரிக்கைகள் எங்களுக்கு வந்திருக்கு யமன்ல இருந்து அப்படின்னு சொல்லி மேற்குறிப்பிட்ட நிறுவனம் செய்தி வெளியிட்டு இருக்கிறதும், யமனியர்கள் அதாவது குறிப்பாக ஹவுத்திகள் செங்கடலை விட்டும் மத்திய தரை கடலை மந்திப்ப ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாமே வந்து மத்திய தரை கடலை அண்டி இருக்கிற நாடுகள், அந்த நாடுகளினுடைய கப்பல்களையும் இப்ப யமன் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையான செய்தியையும் யமனினுடைய ஹவுத்திகள் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த தகவலில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானினுடைய ஆயுத பலம் ஓகே, அவர்களுடைய அரசியல் கட்டமைப்பு ஓகே, அவர்களுடைய எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் ஈரானுக்குள்ள இருக்கிற மொசாட் உளவாளிகள், ஈரானுக்குள்ள இருக்கிற ஈரானினுடைய துரோகிகள், ஈரானுக்குள்ள இருக்கிற காட்டி கொடுப்பாளர்கள் அல்ல இந்த சைட்ல ஈரான் பலம் இழந்ததாக காணப்படுகிறது. அவங்களை கட்டுப்படுத்துறதுக்குரிய நாட்டுக்குள்ள இருக்கிற தீவிரவாதிகள், உளவாளிகள் அவங்க தீவிரவாதிகள் தான். நாட்டுக்கு எதிராகவும் நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிராகவும் பொதுமக்களை அநியாயமாக படுகொலை செய்கிறவர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் தான். அந்த அடிப்படையில் இன்னைக்கு 13 தீவிரவாதிகளை சிஸ்தான் மற்றும் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் IRGC மற்றும் அவர்களுடைய போலீஸ் படைகள் ஒன்றிணைந்து சுட்டு தள்ளியிருக்காங்க, சிலரை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிடிப்பட்டவங்க வந்து ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் யுத்தம் 12 நாள் நடந்திருந்துச்சு. அந்த யுத்தத்தில் ஈரானினுடைய தென்கிழக்கு பிரதேசங்கள்ல பாரிய தீவிரவாத சதி முயற்சிகளை இவங்க செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு இன்னைக்கு இவ்வாறான வேட்டைகளை ஈரான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்களோட இருக்கு. தொடர்ச்சி
தொடர்ச்சியாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா E3 அப்படிங்கிற ஐரோப்பாவில் இருக்கிற மிக முக்கியமான நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன் இந்த மூன்று நாடுமே வந்து ஈரானோட ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை ஒன்று கடந்த சில நாட்களாக செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில வந்து என்ன பேசப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா 2015ஆம் ஆண்டு ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது, அவ்வாறு தயாரிக்கல அப்படின்னு சொன்னா ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற சில தடைகளை நாங்க நீக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் கைச்சாத்திட்டு இருக்காங்க ஈரான். அது ஐநாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீக்கப்பட்ட தடைகளுக்கு மீண்டும் நாங்க தடை விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்தால இவங்க அந்த தடைகளை மீண்டும் ஈரானுக்கு விதிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா ஈரானோட அணுசக்தி ஒப்பந்தம், அதாவது அணு ஆயுதம் தயாரிக்க கூட அப்படிங்கிறதான் 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தம். ஆனா IAEA இன் கீழே ஈரான் வந்து அணுசக்தியை பயனுள்ளதாக மக்களுக்கு பயன்படும் ரீதியிலே அணுசக்தியை தயாரிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஈரான் கைச்சாத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் அணு ஆயுதம் உருவாக்காம அணுசக்தி மூலமாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில தான் ஈரான் இப்ப அணுசக்தியை உற்பத்தி செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்காகத்தான் யுரேனியத்தை இப்ப ஈரான் சரிவேற்றி கொண்டிருக்காங்க. இதையும் ஈரான் சரிவேற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மூன்று நாடும் ஈரானோட பேச்சுவார்த்தை செஞ்சிருக்காங்க. பட் ஈரான் சொல்லியிருக்காங்க, நாங்க அணு ஆயுதம் உற்பத்தி செய்யல, மீண்டும் சொல்றோம், மக்களுக்கு தேவையான அளவு யுரேனியத்தை உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாக அணுசக்தியை உற்பத்தி செய்து அணுசக்தி ஊடாக மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குறது தான் ஈரானினுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கு. ஆக மொத்தமாக இந்த யுரேனியத்தை செறிவேற்றத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா எங்களால் அது முடியாது அப்படிங்கிறத ஈரான் தெளிவா இந்த மூன்று நாடுகளுக்கும் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் நீக்கப்பட்ட தடைகளை மீண்டும் அமுல்படுத்துறதுக்கு இந்த மூன்று நாடும் வரும் வாரத்தில் இருந்து செயற்படும் அப்படிங்கிறத இந்த மூன்று நாடும் அறிவிச்சிருக்கிறது. முக்கியமான விடயங்கள் உண்டாயிருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லெபனானுக்குள்ள அரசாங்கத்தை மாற்றி ஹிஸ்புல்லாக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பகைமை நிலைமையை இஸ்ரேலி ஏற்படுத்தி கொண்டு வராங்க. இதுக்கு பின்புலமாக முழுவதுமாக அமெரிக்கா இருக்காங்க. அதை மேலும் வலுவூட்டுறதுக்காக துருக்கிக்கான தூதுவரும் மத்திய கிழக்கினுடைய பொதுவான தூதுவரும் அப்படின்னு சொல்லலாம் டாம் பராக் அவர் லெபனானுக்கு போயிருந்தார். லெபனானுடைய ஊடகவியலாளர் சந்திப்பொன்றுல ஊடகவியலாளர்களை மிருகங்கள், நீங்க எல்லாரும் இப்படித்தான், உங்களோட நாடு இப்படித்தான், உங்களோட மக்கள் இப்படித்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கார். லெபனான் இஸ்ரேல் உடன்படிக்கைகள், உறவுகள், ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்கணும். இதுக்கு இன்னைக்கு லெபனானினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரான நபி ஃபெர்ரி முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்குறத மட்டும்தான் டாம் பராக் நோக்கமாக கொண்டிருக்கார். லெபனான் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்குரிய நோக்கங்களையோ இவங்க எந்த திட்டங்களையும் செயல்முறைப்படுத்தலை. இவர்கள்கிட்ட இருந்து வார ஒரே ஒரு கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்கணும், நாட்டில இருந்து இவங்களை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதான். ஆனா ஹிஸ்புல்லாக்கள் அப்படிங்கிறவங்களை நிராயுத பாணியாக்க நாம முற்படும் பட்சத்தில், ஹிஸ்புல்லாக்கள் மீதான தடைகளை நாம விதிக்கும் பட்சத்தில் நாடு ரெண்டாக பிளவுபடுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்காக ஹிஸ்புல்லாக்களை நாம எந்த காரணம் கொண்டும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம தாக்க கூடாது. அப்படி தாக்கினா அது நம்ம நாட்டுக்கு தான் பெரிய அளவு சேதங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த விடயம் சம்பந்தமாக செப்டம்பர் 2ஆம் தேதி லெபனானினுடைய பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் ஏற்படுறதுக்கு இருக்காம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்களை நாட்டில் வைக்கிறலையா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு டீம் வந்து லெபனானுடைய பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் ஹிஸ்புல்லாக்களுக்கு சப்போர்ட் பண்ற டீம், ஒரு டீம் இன்னைக்கு இருக்கிற ஜோசப் ஓனினுடைய அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ற டீம். ஆக இந்த ரெண்டு தரப்புகளும் வந்து வாத பிரதிவாதங்கள் செய்ய போறாங்க. இருந்த போதிலும் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய பலம் அப்படிங்கிறது வந்து எந்த நேரத்திலையும் குறைய போறது கிடையாது, அது குறையவும் இல்லை. எங்களை நிராயுத பாணியாக்கும் முயற்சி அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவினுடையது இஸ்ரேலினுடையது முட்டாள்தனமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வாறு இவங்க செயற்படுவாங்களாக இருந்தால் சரியான நேரத்துக்கு நாங்க அமைதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க கனவுலையும் நினைச்சிடாதீங்க. சரியான நேரத்துக்கு ஹிஸ்புல்லாக்கள் இறங்கி அடிப்பாங்க. அந்த நேரம் நீங்க யாருமே தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்புல்லாக்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஹிஸ்புல்லாக்கள் அமைதியா இருக்கிறதுக்குரிய நோக்கம் வருங்காலங்களில் ஏதோ ஒரு பெரிய ஒரு திட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை இது நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நீங்க கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.